ராமேஸ்வரத்தில் காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழா. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம். தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். சங்க இலக்கியங்களில் காசி பற்றிய குறிப்புகள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. மகாகவி பாரதியார் பற்றி தமிழில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மகாகவி பாரதியார் மதுர தமிழேஷ உலகம் எல்லாம் பரப்பும் பாகே சேதல் பெனுடும் என்று சொன்னார். ஆதே நமது பாரதர பிரமதர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் நிறைவேற்றி கருக்கிறார். தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனாக திகழ்கிறார் பிரதமர் மோடி. காசி தமிழ் சங்கம விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழாரம். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டோம், இடைச்சங்கம் கண்டோம். அது பாண்டிய மன்னனுடைய காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு பாண்டிய மன்னனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகெங்கும் இன்றைக்கு பரப்பி காட்டினார். சோழனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னனாக, சோழ மன்னனாக, இந்திய நாட்டின் வாழும் மூவேந்தர்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கிறது தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி. கடந்த ஆண்டு இடம்பெறாத நிலையில் தற்போது ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பெறுகிறது திமுக. பிரத்யேக மொபைல் செயலியை புதன்கிழமை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக என்ஜின் இல்லாத கார், கூட்டணி என்ற லாரிதான் அதை கயிறு கட்டி இழுக்கிறது. கவரைப்பேட்டை பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார், ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் வாழ்கிறது. 2026 தேர்தலில் திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் பழனிசாமி பேச்சு. எல்லாமே திமுக கட்சி சேர்ந்ததுதான். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? எடப்பாடி கே. பழனிசாமி பரப்புரையில் மயங்கி விழுந்த அதிமுக மாவட்ட செயலர். தன் வாகனத்தில் நின்றிருந்த நிர்வாகி மயங்கி விழுந்ததை அடுத்து பழனிசாமி கவனிக்காததால் சலசலப்பு. ஓய்வூதிய திட்டம் குறித்த ஆய்வறிக்கை முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரிடம் ஆய்வறிக்கையை வழங்கிய அதிகாரிகள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல்வரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல்.
கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவிகவின் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் சிபிஐ 2வது நாளாக விசாரணை. கட்சியின் தலைவர் விஜயையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர சிபிஐ திட்டம் என தகவல். திருத்தணியில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தல். திருத்தணியில் வடமாநிலத்தவர் என்பதால் இளைஞர் மீது தாக்குதல் என பரவும் தகவல் தவறு. வடமாநில இளைஞர் இறந்தார் என்பது வதந்தி என்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாருக்கு விளக்கம். கம்ப்ளைண்ட் சொல்றதை வச்சு சொல்றேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பாக்குறியா? அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன், பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் சோ மெனி அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இல்லையா. வடமாநில இளைஞர் தாக்குதலில் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இல்லை. காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாருக்கு விளக்கம். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இதுதான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். ஆமா எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் கஞ்சா சாகுபடி 0 விழுக்காடாக உள்ளது. கஞ்சா எங்கே விற்கப்படுகிறது என்று தகவல் தந்தால் நடவடிக்கை எடுக்க தயார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுக்கும். அதிமுக ஆட்சியில்தான் போதை பழக்கம் அதிகரித்தது என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. இளைஞர்களை நல்வழிப்படுத்தவே உதயநிதி விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறார் என்றும் கருத்து. அதிமுக ஆட்சி காலத்திலே அது ஆரம்பிச்சு வழக்கே போது அந்த அதிமுக அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது. அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு. அவர்கள் செய்ததை இப்போ வளர்ந்ததை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம். திருப்பூரில் தலைமை காவலரை கத்தியுடன் விரட்டிய இளைஞரால் பரபரப்பு. கோயில் விழாவில் பெரும் கூட்டத்துக்கு நடுவே நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. போராட்டங்களால் ஸ்தம்பித்த தலைநகர் சென்னை. சம வேளை சம ஊதியம் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் போராட்டம். உள்நோக்கத்துடன் குண்டர் தடுப்பு சட்டத்தை பிரயோகிக்கும் காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை திறப்பு. ஜனவரி 14 பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம். மேற்கு வங்கத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி. மேற்கு வங்கத்தில் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு.
தைவான் நாட்டை சுற்றி வளைத்து சீன படைகள் போர் ஒத்திகை. சீனா தாக்கினால் பதிலடி தர தயார் என தைவான் அறிவித்துள்ளதால் பதற்றம். மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடல் புதன்கிழமை அடக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. இறுதிச் சடங்கு நிகழ்வில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். தங்கம் விலை சவரனுக்கு 3360 ரூபாய் சரிந்து 1,800,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து 258 நிர்ணயம்.